நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலின் வாயிலாக அன்பர்கள் அனைவருக்குமே புதன்கிழமை காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, மேலும் இன்றைய தினம் சிறப்புகள் என்னென்ன இருக்கு, பிசினஸ் வாழ்க்கை, அலுவலக பணிகள் வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் மட்டும் இல்லாம காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி அமைய போகிறது அப்படின்றதையும் ராசி பலன்கள் வாயிலாக கோச்சார ரீதியான அடிப்படையில் இந்த வீடியோல தொகுத்து வழங்கியிருக்கிறேன். நான் உங்கள் ஸ்ரீ சிவகுமாருங்க, முதுகலை பட்டதாரி. நான் நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தின ராசி பலன்களை போறதுக்கு முன்னாடி கிரக நிலை மாற்றங்கள் என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 5ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேதுவும் 9ஆம் இடத்துல குருவும் இருக்கிறாருங்க. இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படின்றத புரியாம இருந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு புரிய வரும். உங்களுக்கு மறைமுகமா என்னென்ன எதிர்ப்புகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க அதை கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுனால அது நீங்க உடைத்தெறிந்து வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மறைமுகமா இத்தனை நாள் இருந்திருக்குது, நமக்கே தெரியாம போயிருக்கு அப்படின்றத இன்னைக்கு நீங்க புரிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு நாளுங்க. உங்களது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருப்பாங்க. நண்பர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. பழைய ஞாபகங்கள், நண்பர்கள் கூட நீங்கள் சிரித்து பேசி மகிழ்ந்ததெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்ப்பீங்க. நண்பர்களே, ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வரிசையா ஒவ்வொன்றாக நடக்குங்கிறதுனால உங்க முகத்துல சந்தோஷம் கூடி, முகத்துல மட்டுமல்ல உங்களது உள்ளத்திலும் சந்தோஷம் கூடி புன்னகை பூக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. உங்களையே அறியாம நீங்க அனைவரிடமும் ரொம்ப அன்பா நடந்துக்குவீங்க. அதன் மூலமாக சந்தோஷமான நிறைய தருணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு மெமரிஸ் வாழ்க்கையில கிடைக்குங்க. புதிய தன்னம்பிக்கை மனதில் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். மனதிற்கு பிடித்தமான காரியங்களை செய்து மகிழக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டு. ஸோ என்ஜாய் பண்ணுவீங்க. இன்றைய தினம் உங்கள் பர்சனல் வாழ்வு சம்பந்தமான சில ஆலோசனைகள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. விவேகமான செயல்பாடுகள் மூலமாக நீங்க இன்றைய தினம் கெத்தான சூழலை உருவாக்குவீங்க. இன்றைய தினம் நீங்க கண்டிப்பா அதை செய்வீங்க. எனவே உங்களுக்கு நல்ல காரிய வெற்றிகள் உண்டுங்க. மற்றவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு சில காரியங்களை செய்து முடிச்சிட்டாங்க அப்படின்றத இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதை நீங்க அலோவ் பண்ணதுக்காக, நீங்க அதை அனுமதித்ததற்காக நீங்க உங்கள் மீதே உங்களுக்கு கொஞ்சம் கோபம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இதுவரைக்கும் செய்ய முடியாத சில கடமைகள் எல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கிறதுனால மன நிம்மதி கிடைக்கும். கூடவே கெத்தான ஒரு நல்ல ஒரு அற்புதமான சூழலும் உங்களுக்கு உருவாகும். ஸோ உங்க கடமைகளை செய்து முடித்து நிம்மதி பெறுவீங்க. இன்றைய தினம் சிவ வழிபாடு மாலை நேரத்தில் செய்து வாருங்கள். உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகள் கிடைக்குங்க. சரிங்க, உத்தியோகத்துல நான் வேலை பார்க்குறேன், எனக்கு இன்னைக்கு தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது பணிகள் எல்லாமே சந்தோஷமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறது. வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் ஆதரவு இன்னைக்கு பெருகும். அதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு புதிய சூழல் உருவாகக்கூடியதாகவும் இருக்குங்க. தன லாபமும் வியாபாரத்துல கிடைக்கும். கையில பணம் கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்படின்னா அதை ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யறது குறித்து நீங்க பரிசீலிக்கலாம். அது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தர கிரக அடிப்படையில வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சில நல்ல ஒரு புரிதல் தொழில்நுட்ப ரீதியாக உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். நல்ல நுட்பமான விஷயங்களை கூட நீங்க இன்றைய தினம் புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க தொழிலை டியூன் பண்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை துணை கூட இல்லற வாழ்க்கை கொஞ்சம் சலிப்பா இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க உங்க வாழ்க்கை துணை கூட உட்கார்ந்து பேசி அதை நீங்க சரி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். இந்த நாள் மிக இனிமையாக இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க சொல்றதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கிறது மனம் கவர்ந்த காதலரை. அப்படி நீங்க உங்க காதலரை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கட்டாயப்படுத்துனீங்க அப்படின்னா அதனாலதான் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். கல்வியில மாணவர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் ஆர்வம் குறையுங்க. ஏன்னா விளையாட்டு போட்டிகள்ல இன்றைய தினம் மன நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத இன்னைக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை உடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க. எனவே பிரச்சனைகள் தீரும். மறைமுகமா இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க கிரே கலரை யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 3 இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு புதிய தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக செய்வீங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாளுங்க இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை போட்டுவிட்டு உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நமது சேனலுடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க. இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு தினசரி வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. நோட்டிபிகேஷன் மூலமாக நம்ம தினசரி ராசி பலன்களை நீங்கள் தடையின்றி தெரிந்து கொள்ள முடியும்.
மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.